பேசியிருக்காரு. இந்த தொகுதி மறுவரையை அப்படிங்கறது திமுக தேர்தலுக்காக கையில் எடுத்திருக்கு அப்படின்னு பேசியிருக்காரு. அதே போல மொழி பிரச்சனையும் அந்த அடிப்படையில தான் எடுத்துட்டு இருக்காங்க. நாங்க என்ன பண்றோம் மக்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. யாருக்கும் பாதிப்பு இல்லாத வகையில தான் அந்த தொகுதி மறுவரை இருக்கும் அப்படிங்கறதும் 2026 நிச்சயமா நாங்க வெல்லுவோம் அப்படின்னு அமித்ஷா பேசியிருக்காங்க. அமித்ஷாவுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிரான எல்லா நடவடிக்கைகளையும் ஈடுபடுகிறார். அவர்களுடைய ஆட்சி தமிழ்நாட்டின் தொன்மையை ஒப்புக்கொள்ளும் கூட மனம் வராத அளவிலே அவர்கள் இருக்கிறார்கள். கீழடி நாகரிகத்தை பற்றி அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டால் தமிழின் தொன்மை, தமிழக மக்களின் வாழ்வியலின் தொன்மை மக்களுக்கு தெரிந்துவிடும் என்பதற்காக அதை தடை செய்வதற்கான நடவடிக்கைகளிலே அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக பாஜக என்பது தமிழர்களின் விரோதியாகத்தான் செயல்படுகிறது. ஒன்று. இரண்டாவதாக, அதே போக்கில் இவர்களை அனுமதித்தால் தமிழ்நாட்டின் தொகுதி எண்ணிக்கை ஒன்றிய அரசு அறிவித்த மக்கள் தொகை குடும்ப கட்டுப்பாட்டு திட்டத்தை முழுமையாக கடைபிடித்த காரணத்தினால் மக்கள் தொகை கட்டுப்பாட்டிலே இருக்கிறது. எனவே அதன் அடிப்படையிலே தொகுதி மறுசீரமைப்பு என்றால் தமிழ்நாட்டில் தொகுதி எண்ணிக்கை குறையும் என்று நாங்கள் அச்சப்படுகிறோம். தொகுதி எண்ணிக்கை எப்படி இருக்கிறது என்பதை குறித்து அவர்கள் இதுவரை எந்த அறிவிப்பும் செய்யவில்லை. தொகுதியில் நாடாளுமன்றத்திலே 545 மக்களவை உறுப்பினர்கள் இருக்கிற ஒரு இடத்திலே 840 இருக்கைகளை அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள் என்றால் அது ஐயப்பாட்டுக்கு வருவது இயல்புதான். அந்த 840 இதை உயர்த்தும் பொழுது தமிழ்நாட்டின் தொகுதி எண்ணிக்கை மிகவும் குறையும் என்பது வெளிப்படையான ஒன்று. இந்த கணக்கெல்லாம் அமித்ஷாவுக்கு தெரியும். ஏனென்றால் பொய் சொல்பவர்கள் எப்பொழுதுமே எதை வேண்டுமானாலும் பேசுவார்கள், எல்லாவற்றிலும் பொய் சொல்வார்கள். நேர்மையாக இதை விளக்குவதற்கான அந்த எண்ணம் பாஜகவுக்கு முற்றிலும் கிடையாது. அமித்ஷா தான் இந்த பொய்யின் மூலகர்த்தர். அவர்தான் இந்த பொய்களை எல்லாம் உருவாக்குகிறார். எனவே அவருடைய பேச்சை தமிழக மக்கள் எந்த காலத்திலும் நம்ப மாட்டார்கள். தமிழ்நாட்டிலே நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வருகிறோம் என்றால் அதற்கு அடிப்படை காரணமே பாஜக என்கிற தமிழர் விரோத கட்சியின் இப்பொழுது ஒரு கூட்டணியிலே இருப்பதுதான். அதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது எல்லாமே திமுக தேர்தலுக்காக கையில் எடுத்திருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். அவங்க எதுக்காக எடுத்திருக்கிறாங்க? இந்த கூட்டணி எதற்காக அமைந்தது? அதிமுகவுடன் அவர்கள் ஏன் சேர்ந்தார்கள்? அதிமுகவுடன் சேரமாட்டோம் என்று அண்ணாமலை தலைவராக இருக்கும் பொழுது சொன்னார். ஜெயலலிதா சொன்னார், எந்த காலத்திலும் அதிமுகவுடன் ஒட்டோ உறவோ கூட கிடையாது என்று சொன்னார். இப்பொழுது அவர்கள் கூட்டணி சேர்ந்தது எதற்காக? இந்த தேர்தலை முன்வைத்துத்தானே சேர்ந்திருக்கிறார்கள். திமுகவை குறை கூறுவதிலே என்ன அர்த்தம்? 2026 நாங்க கட்டாயம் ஆட்சி அமைப்போம் சொல்றாங்க. கட்டாயமாக இதுவரை அவர்கள் கூட்டணியிலே இருந்த 2021, 2019 தேர்தலிலும் அவர்கள் தோற்று போனார்கள். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அவர்கள் பிரிந்திருந்த பொழுதும் தோற்று போனார்கள். தொடர்ந்து நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தல்களிலும் அவர்கள் தோற்று போனார்கள். காரணம், பாஜக என்பது தமிழர் விரோத கட்சி என்பது தமிழ்நாட்டில் உள்ள அனைவருக்கும் தெரியும்.